ஆனாமல நல்லா இருந்த ரோடை யாராவது தேர்ந்தெடுத்து நல்லா இல்லாத ரோடு போட்டு பாத்துக்கிட்டீங்களா? விலைவாசி உயர்வா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், இப்படி எந்த விஷயத்திலுமே இந்த அரசாங்கம் ஒரு முழுமையான செயல்பாடு இல்லை. மானாமர சட்டமன்ற படத்துல கரண்ட் எம்எல்ஏ வந்த அந்த அம்மா சரியா மக்களோட கோரிக்கைகளை நிறைய இடத்துல செய்து கொடுத்ததுனால நிறைய கிராமங்கள்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 6-7 கிராமத்துல அவளை பிரச்சாரம் பண்ண விடாம வெளியேற்றி விட்டாங்க. வைகை ஆறு ஓடிட்டு அந்த வைகை ஆற்றோட திருவிழா இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா. அந்த வைகை ஆத்துல ஓடுற தண்ணியில சாக்கடையை கலந்துருக்காங்க. அந்த வைகை ஆத்துக்குள்ள நடுவுல கழிவு நீர் தொட்டி அமைச்சு அதுல மறுசுழற்சி பண்ணாம டைரக்டாவே ஆத்துக்குள்ள கலக்கிற அளவுக்கு பண்ணி மானாமரியோட குடிநீரையே மோசம் பண்ணி இன்னைக்கு குடிக்கிற தண்ணி சாக்கடையா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு தருவாயில இன்னைக்கு இந்த நிலைமையில சொன்னபடி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அனைவருக்கும் வணக்கம். வர்ற சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஆதரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆளுகின்ற கட்சிக்கு கட்டாயமாக ஆதரவு இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒண்ணு விலைவாசி உயர்வா இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வரதுல மக்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில பொறுத்த வரைக்கும் எதுலையுமே சாதகமான விஷயங்களே இல்ல. எப்படி பார்த்தாலும் சாதகமான விஷயங்கள் இல்ல. விலைவாசி உயர்வா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், இப்படி எந்த விஷயத்திலுமே இந்த அரசாங்கம் ஒரு முழுமையான செயல்பாடு இல்ல. அவங்க இதுக்கு முன்னாடி 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லையே, எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதுலதான் குறியா இருந்தாங்களோ இல்ல, மக்களை பத்தி கவலைப்படாது. குறிப்பா எங்க மானாமர சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றோம்னா, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் ஒரு துளி முன்னேற்றம் கூட கிடையாது. கடைசி கட்டத்துல மட்டும் சில விஷயங்கள் இந்த கல்லூரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பழைய பாலிடெக்னிக்ல அவசர கதியில ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒளியில எந்த விதமானது இல்ல. விருதுநகர் மாவட்டத்துல மக்களோட கடும் கோபத்தினை எதிர்ப்பினையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மருத்துவ கல்வி தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர். அத இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் லஞ்சம் வாங்கி கொண்டு அவரோட சுயநலத்துக்காக கொண்டு வந்ததா மக்கள் குற்றம் சாட்டி பெரிய போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ அதை கண்டுக்கிறவே இல்லை. கிட்டத்தட்ட ஃபேக்டரி இன்னும் கொஞ்ச நாள் நடைபெற்று ஆரம்பிச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு கட்டுமான பணியெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வியாபாரிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அதை நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம். அதனால இந்த அரசு எக்காரணம் கொண்டும் தொடரக்கூடாது என்பதுதான் மானாமரை மக்களோட கோரிக்கை. அதனால இந்த வட்டம் நாங்க எங்க பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு முடிவுல இருக்கோம் சார். இந்த மதுரையில டங்ஸ்டன் தொழிற்சாலை கொண்டு வரேன்னு சொல்லி மக்கள் போராட்டத்தினால பாரதிய ஜனதா கட்சி தான் நேரடியா போய் மத்திய அமைச்சரே கூட்டிட்டு அதை விலக்கி அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதனால இந்த வட்டம் நாங்க முழு நம்பிக்கையா பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு மனதா நாங்க முழுதாக ஆதரவு தெரிவிக்க போறோம். அவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுப்பாங்கன்னு நாங்க ரொம்ப நம்புறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை தீர்த்து இருக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவு இந்த வட்டம் முழுமையா பாரதிய ஜனதா கட்சிக்கு. எங்கள் வாக்கு எல்லாம் தாமரை சின்னத்துக்கு தான். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் இருக்கிற இடம் மானாமரையோட சட்டமன்ற தொகுதி. மானாமர சட்டமன்ற தொகுதியில நான் நகர்ல இருக்கேன். ஆக்சுவலா இங்க இந்த ஏரியாவில என்ன இஷ்யூ ஓடிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு யார் இந்த எலெக்ஷன்ல கேம்பெயினிங்ல யார் ஜெயிக்க போறாங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட இங்க எல்லா கட்சியும் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க யாருன்னா தமிழரசி ஒவ்வொரு கிராமத்திலையும் விரட்டப்பட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளேயே உள்ள போக முடியாத சூழ்நிலைக்கு உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மானாமரையில வைகை ஆறு ஓடிட்டு அந்த வைகை ஆற்றோட திருவிழா இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா. அந்த வைகை ஆத்துல ஓடுற தண்ணியில சாக்கடையை கலந்துருக்காங்க. அந்த வைகை ஆத்துக்குள்ள நடுவுல கழிவு நீர் தொட்டி அமைச்சு அதுல மறுசுழற்சி பண்ணாம டைரக்டாவே ஆத்துக்குள்ள கலக்கிற அளவுக்கு பண்ணி மானாமரியோட குடிநீரையே மோசம் பண்ணி இன்னைக்கு குடிக்கிற தண்ணி சாக்கடையா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு தருவாயில இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, இந்த கடைசி 3 வருஷத்துல மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆட்சியில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கஞ்சா வழக்கு மானாமரியில மிகவும் அதிகமாக இருக்கு. கஞ்சா புழக்கங்கள் அதிகமாயிருச்சு. 16 வயசு பையன்கிட்ட ஒரு 100 கிராம் கஞ்சா பாக்கெட் பைக்குள்ள இல்லாத பசங்களே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரோடு மானாமரியில நல்லா இருந்த ரோடை யாராவது தேர்ந்தெடுத்து நல்லா இல்லாத ரோடு போட்டு பாத்துருக்கீங்களா? ரோடு நல்லா இல்லைன்னா தானே ரோடு போடுவாங்க. நல்ல ரோட போடுவாங்க. எடுத்துட்டு நல்லா இருந்த ரோடை எடுத்துட்டு மோசமான ரோடை போட்டிருக்காங்க சார். ரோட்ல செடி முளைச்சிருக்கு. தார் ரோட்ல செடி முளைச்சிருக்கு.
அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு. சரி, இவங்க ஆட்சியில என்னதாண்டா பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இவங்களோட கூட்டணி கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5 இடத்துல வந்து தேர்தல் நடக்குது இந்தியாவில். 5 இடத்துல முக்கியமான இடம் கேரளாவும் இந்தியாவும் பெருசா பேசப்படுது, பீகார் ஒன்று பெருசா பேசப்படுது. கேரளால பாத்தீங்கன்னா, இந்த கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணி கிடையாது, எதிரிகள், மிகப்பெரிய எதிரிகள். அதையே தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் இங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, அதே இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணி. இவ்வளவு ஒரு கேவலமான கூட்டணி எங்கேயா பாத்துக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், மோடியை வந்து தலைவர் இந்திய கூட்டணியோட முக்கிய தலைவர் சிஎம் வந்து வருங்கால சிஎம் எடப்பாடி பழனிசாமி ஐயா இன்னைக்கு வந்து மோடியை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வச்சு ஒரு ரோட் ஷோ நடத்தி, அது போக 2-3 பிரச்சாரங்களுக்கு இன்னும் பங்கிட்டு அவரை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போய் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு. ஆனா இந்தியா கூட்டணியில இது வரைக்கும் ஒரு நேஷனல் தலைவரை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்படியாப்பட்ட கூட்டணி ஜெயிக்குமா? முதல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே சரி பண்ண முடியலையே, இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனையை சரி பண்ண போறாங்கன்னு நீங்க யோசிக்க. இவ்வளவு பிரச்சனைகளை வைத்திருக்கிற இந்தியா கூட்டணிக்கு எங்களால வாக்களிக்கிறதுக்கு மனசு வரல. நாங்க பண்ண போறது இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கோம். இன்னைக்கு வர்ற 23ஆம் தேதி தேர்தல் அன்னைக்கு என்ன நடக்கும் பாருங்க. எங்களுடைய என்டிஏ வேட்பாளர் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பொன் பாலகணபதி ஐயா அளவுக்கு தான் நாங்க வந்து ஓட்டளிக்க போறோம். தாமரத்துக்கு தான் ஓட்டளிக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டோட எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் கூட்டணி அமைச்சு சிறப்பான முறையில வந்து அவங்களுக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கு. எனக்கு வந்து இந்தியா லெவல்ல எங்க பிரச்சாரம் பண்ண போனாலும் அந்த முதல்வர் நல்லா வரவேற்பு கொடுக்கறதுல நம்ம எடப்பாடியும் முன்னாள் முதலமைச்சர் நல்லா வரவேற்பு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கூடவே இருந்து நல்லா பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கு. நாங்களும் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள்ல கண்கூடாவே பாக்குறோம். பிஜேபி சார்பா யாரு வந்தாலும் எடப்பாடியார் போறாரு, அவங்க கட்சி சார்ந்தவங்க போறாங்க. எல்லா இடத்துலயும் இப்ப குறிப்பிட்ட நம்ம மானாமர சட்டமன்ற தொகுதியில கூட வந்து ஒரு இந்த உள்ள பண்பாளர் வேட்பாளருக்கு வந்து அந்த மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளரும் சரி, கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கு, நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, இப்போ அந்த இந்திய கூட்டணியில வந்து ராகுல் காந்தி இருக்காரு, நம்ம ஸ்டாலின் இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துலயும் தமிழ்நாடு அளவுல எந்த இடத்துலயும் தேர்தல் பரப்புரையோ எந்த ஒரு வேட்பாளருக்கு சேர்ந்து இது நான் பார்த்ததில்லை, எந்த டிவிலையும் பார்த்ததில்லை, எதுவும் கேள்விப்பட்டதில்லை. அவங்க இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு தான் எனக்கு என்னை பொறுத்தவரை தோணுது. அவங்க வந்து இப்ப மானாமர சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு குறிப்பிட்ட பார்த்தா நம்ம அம்மா தமிழரசி அம்மா இருக்காங்க, ஏற்கனவே உள்ள ஒரு மினிஸ்டர், இப்ப கரண்ட் எம்எல்ஏ இருந்தது. ஆனா அவங்களுக்கு இந்த லோக்கல்ல உள்ள மினிஸ்டர் பெரிய இருப்பாங்க கூட வந்து ஒரு நாள் ஒரு பொழுது கூட பரப்புரை பண்ணல. லோக்கல் ஒரே மாவட்டத்துக்குள்ள இருக்காங்க. லோக்கல்ல உள்ள டிஎம்கேல உள்ள நிர்வாகிகள் அவங்க கூட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில காங்கிரஸ் நிர்வாகி இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து ஒரு சீனியர் வந்து இங்க வந்து பண்ணினதா ஒரு தகவல் இல்லை. இதை வச்சு பார்க்க போகும்போது அவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைன்னு தான் தோணுது. மானாமர சட்டமன்ற படத்துல வந்து கரண்ட் எம்எல்ஏ வந்த அந்த அம்மா வந்து சரியா மக்களோட கோரிக்கைகளை நிறைய இடத்துல வந்து செய்து கொடுத்ததுனால நிறைய கிராமங்கள்ல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 6-7 கிராமத்துல அவளை பிரச்சாரம் பண்ண விடாம வந்து வெளியேற்றி விட்டார். துரத்தி அடிக்கிறத நம்ம டெய்லி பாக்குறோம். ஆனா வந்து இப்ப அந்த பொன்பாலகனது வந்து கிராமமா போறாரு. அதாவது அவர் போகாத கிராமமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கு. லேட்டா வந்தாலும் அவர் வந்து கிராமமா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 100 கிராமம் 80 கிராமம் நேரடியா போறாரு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல அவர் சந்திக்கிறதே கிட்டத்தட்ட வந்து 200 பேரை சந்திக்கிறாரு. அவர் முகம் பார்த்து பண்றாரு. அவர் பாக்குறாங்க ஒரு பாயிண்ட்னா 200 பேரை சந்திக்கிறாருன்னா 80 பாயிண்ட்னு சொல்லும் போது 1600 பேரை ஒரு நாளையில சந்திக்கிறாரு. அவரோட பரப்புரை வந்து ஒரு 15 நாள் அவர் அந்த சந்திச்சு யதார்த்தமா பேசும்போது அவர் சொல்றாரு 15 நாள் திட்டமிட்டு இருக்காரு. 12 நாள் பரப்புரைக்கு திட்டமிட்டு இருக்காரு. அவரு இதை வச்சு பார்க்கும்போது மானாமர சட்டமன்றம் ஃபுல்லாவே வந்து அனைத்து கிராமத்திலையும் நேரடியா சந்திக்கக்கூடிய கட்டம். ஆனா அந்த அம்மா வந்து ஏதோ அதிகப்படியான எங்கிட்டு வர்றதையும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அவர் நல்ல ஒரு எம்எல்ஏவா இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தாருன்னா எனக்கு வந்து இந்த தொகுதியை திட்ட வச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து மக்கள் வந்து அவருக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சு வர்றாங்க.
அதனால வந்து நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா கூட்டணியில வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் நல்ல இணக்கம் இருக்கு. இந்திய கூட்டணியில அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை. இதை வச்சு பார்க்க போகும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கிராமந்தோறும் நல்ல எழுச்சி இருக்கு. நல்ல எழுச்சி நல்ல நிறைய வந்து இவரை கூட இப்ப இந்த வேட்பாளரை ஒரு பிரதமரா நினைச்சு மனு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரதமர்கிட்ட போயிடும் நியூஸ் அப்படின்னா இந்த குப்பை கணக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து வேட்பாளர் வந்து பிரதமர் கூட நல்ல நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இருக்கிறாரு அப்படின்ற கருத்து வந்து கீழ் லெவல்ல போயிடுச்சு. அதனால அவங்க வந்து இவர் வந்தா நல்லா நமக்கு நல்லா செய்வாரு, நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது. இவர் ஒரு நல்ல டேலண்டான பர்சனா இருக்காரு. நல்லா அவர் பரப்புரை வரும்போது பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது தெளிவா பேசுறாரு. இந்த சட்டமன்றத்தை பத்தி அனைத்து விதமான விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா அவரோட ஊர் பக்கத்து ஒரு காவனூர் தான் நாங்க விசாரிச்சதுல. நல்லா பேசுறாரு, நல்ல தெளிவான மனுஷனா இருக்காரு. கண்டிப்பா வந்து தேசிய ஜனநாயக கூட ஜெயிக்கும்ன்றது என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.